இருக்காரு. என் பையன் ஒரு பக்கம், வீட்டுக்காரர் ஒரு பக்கம், நான் இருதலை கோழி என்ன போல தவிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சமரசம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் பையன் தலைக்கு மேலே வளர்ந்துட்டான், இந்த வயசில் தலைகால் புரியாது, மேலும் நான் வந்து உங்கள் வீட்டில் தலையிட்டா உங்கள் வீட்டில் ஏன் தலை தான் உருளும், அதனால் நீங்கள் வந்து ஏதாவது கொஞ்சம் பேசிக்க முடியுங்க, நான் அவசரமாக போகணும்னு சொல்லி கிளம்பிட்டேன். கிளம்பி வரிசையாக அவங்க தெருவில் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவசரமாக ஓடி வந்துட்டு இருந்தார். நான் என்ன சார் தலைதறிக்கே ஓடி வரீங்களா, என்ன சார் விசேஷம் அப்படின்னு கேட்டேன். இந்த பக்கத்து தெருவில் ராமசாமி வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு நாய் வந்து வேகமாக வந்து எனக்கு வேஷ்டியை கிழிச்சிடுது அப்படின்னாரு. நான் சொன்னேன், நாய் வேஷ்டி தானே கிழிச்சது, உங்களை கடிக்கல இல்லை, தலைக்கு வந்தது தலைப்பாடு போட்டு விட்டு தள்ளுங்க, இன்னும் இந்த ராமசாமி வீட்டு பக்கம் தலையை வச்சு படுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரம் கல்யாணம் போயிட்டேன். இது கடுத்து வேட்டி தான் இல்லை இல்லை, தலைக்கு வந்து தலைப்பாடை பற்றினா அந்த அந்த சொல்கிறாரு, தலைக்கு வந்து தலைக்கு கடிக்கல இல்லை, தலைக்கு வந்து தலைப்பாடை போட்டு விட்டுதலுங்க, இன்னும் அந்த ராமசாமி வீட்டு பக்கம் தலையை வச்சு படுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கல்யாணம் போயிட்டேன். கல்யாணத்தில் வழக்கப்போல் வரவேற்று பேசினேன். மாப்பிள்ளையோட அப்பா சொல்றாரு பொண்ணோட அப்பா கிட்ட, நீங்கள் தலைகளை நின்னாலும் நீ பொண்ணு வரவேற்று வாங்கி கீழே கொடுத்தாதான் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறும் அப்படின்னு சிட்டா சொல்கிறாரு. பொண்ணோட அப்பா கெஞ்சுறாரு, ஐயா மனுஷனுங்கய்யா, இந்த ஒரு வாரத்துக்குள்ள தலையை அடகு வச்சாது வரதட்சணையை கொடுத்துருந்தேன், இனி மிச்சம் மீதி எது இருந்ததுன்னா தலை தீபாவளிக்குள்ளே செட்டில் பண்ணியிருந்தேன், தயவுசெய்து கல்யாணத்தை முடிச்சுடுங்க அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள சமரசம் பேசி கல்யாணம் முடிஞ்சுது. இப்போ மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தலைக்கு 500 ரூபா மொய் எழுதிட்டு காலையில் சாப்பிட போனேன். அங்கே தலைவாழை இலையில் சாப்பாடு போட்டிருந்தாங்க. சாப்பாடு நல்ல ருசியாக இருந்தது. சாப்பிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரர் வந்து, ஐயா தர்மம் போடுங்கய்யா அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த கல்யாணம் இந்த கலவரத்தில் ஏதோ நினச்சிட்டே இருந்தேன். ஐயா தர்மம் தலைகாக்குங்க அப்படின்னா. தர்மம் தலைகாக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு 5 ரூபா காயினை போட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது எங்கள் பள்ளிக்கூடத்து பாலிய நண்பன் ஒருத்தன் அவசரம் ஸ்கூட்டில் வந்துட்டு இருந்தான். நீ என்னப்பா எந்த பக்கம் அப்படின்னு கேட்டேன். என் பொண்ணுக்கு தலைப்பிரசவம், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கேன், அவளை போய் பார்த்து வரலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான். சரி, சின்ன வயசில் பாக்கெட் போய்ட்டு சீரட் குடிப்பியே, இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அது இப்போ தலை மொழிக்கிட்டேன். அது சரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வா காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா. சரி நான் வந்து அவசரமாக போகணும் அப்படின்னா. அப்படியே என்ன தலை போகிற காரியம் அப்படின்னா. ஒன்றும் இல்லை, வீட்டில் காலையே சொன்னான், வீட்டில் வந்து தலைக்கு மேலே வேலை இருக்குன்னு, நான் கல்யாணத்துக்கு தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன்னு கிளம்புனேன், அதனால் அவசரமாக போகணும் அப்படின்னேன். எது எப்படியோ இன்றைக்கி ஒரு நல்ல நாள், தலைவர் சொல்லுவீங்க, அந்த தலையிலேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தலை சுத்து கூட சொல்லுவீங்க. எது எப்படியோ சார் வந்திருக்காரு, இன்றைக்கி முக்கியமான நாள், அது பொங்கல் நாள். இன்னையிலேருந்து என்ன செய்யணும், எந்த விஷயத்துக்கும் அனாவசியமாக தலையை பிச்சுக்காமல் தலையில் நல்லவைகளை ஏற்றி அல்லவைகளை அகற்றி தலைக்கணம் இல்லாமல் பிறரிடம் அன்பு செலுத்துவதில் ஒருதலை பட்சமாக இருக்காமல் வாழ்க்கையில் தலை சிறந்து வாழ்வதை தலையாய கடமையாக கருதுவோம் என்று கூறி உங்களிடம் தலைவணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.